அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சோனாட்சி. நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்களுடைய தாத்தா கேப்டன் பாவாகரன் நாங்கள் சொன்னதை சொல்லி போகிறேன். ஓடாத மனம் போடாத இனம் மீண்டதாக சரித்திரம் இல்லை. அப்பா சிங்கத்தின் குகைக்குள் சிறுநருக்கு இடம் கொடுத்தோம். செந்தமிழ் நாட்டி முறைமை இழந்தோம். பொங்கு முளைமை எழுந்தரும் அரசு போத்தொருங்கி கொட்டடா முரசு. நன்றி. அம்பாசமுத்திரத்துல வந்திருக்கு. ஆமா, அதாவது மற்ற தொகுதியை விட நம்மளோட அம்பாசமுத்திர தொகுதியில பாத்தீங்கன்னா மாவட்ட பொறுத்தது வரைக்கும் கொஞ்சம் ஜாதி மதம் பிரிவினை அதிகமா இருக்கு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா நம்ம ஒற்றுமையா இருக்கணும். ஸோ அந்த ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு மற்றவங்க எப்படி ஒரு சிந்தனையில இருக்காங்களோ இல்லையோ, நான் என் குடும்பத்தை நான் கூட்டு வந்திருக்கேன். வருங்கால சந்ததிகளை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டு வந்திருக்கேன். என்னோட மனைவிக்கு உடல்நல சரியில்லை. ஸோ இப்போ சம் ப்ராப்ளம், உடல் ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷன்லயும் என்னோட மனைவி ஸோ இந்த மாடு கண்டிப்பா வரணுங்கிற விருப்பத்தோட வந்திருக்காங்க. ஸோ அதனால எஸ். ஸோ இந்த மாதிரி சில பேரால வந்திருக்கு. நாங்கள் நிறைய பேர் சொந்தமா அவங்களோட காசு போட்டு இந்த மாடை பார்க்க வந்திருக்கோம். ஸோ சில பேரால அந்த நிதி இல்லாம ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ நிறைய பேர் மறைமுகமான ஓட்டு நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு. அது பெருகும். கண்டிப்பா அம்பாசமுத்திர தொகுதியில 3 மடங்குக்கு மேல வெற்றி வாய்ப்பு பெறுவாருங்கிற வாழ்த்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆமா, சுத்தி விமர்சனம் பண்ணவங்க எவ்வளவு பேர் வேணா விமர்சனம் பண்ணட்டும். நம்ம கட்சிங்க யாருக்காக நிக்கிறோம்? அண்ணன் சீமான் அண்ணனுக்காக தான் நம்ம நிக்கிறோம். சோ கண்டிப்பா இந்த வெற்றி வாய்ப்பு அம்பாசமுத்திர தொகுதிக்கு நத்தம் சிவசங்கரனுக்கு அவர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா. தமிழ் பற்று உள்ள யாரா இருந்தாலும் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவாங்க. கண்டிப்பா நத்தம் சிவசங்கரனா இருந்தாலும் சரி, வேற யாரு கொடுத்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சிக்காக அண்ணன் சீமான அண்ணனுக்காக மக்கள் கண்டிப்பாக வாக்கு செலுத்துவார்கள். கண்டிப்பா நிறைய பேர்ட்ட நான் பேசியிருக்கேங்க. என் கூட பணி செய்யறவங்களை முதற்கொண்டு நான் பேசியிருக்கேன். ஸோ அவங்களோட சில பேரோட ஒப்பீனியன் உங்களுடைய தலைவர் இப்படி பேசுறாரு, உங்க தலைவர் அப்படி பேசுறாரு அப்படின்னு மாத்தி பேசுறாரு. நான் ஒன்னே நான் நினைச்சுக்கிட்டேன். நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, அவங்களுக்கு தமிழ் பற்றி இன்னும் வரல. அவங்கள வர வைக்கிறதுக்காகத்தான் ஏன் பையன் அங்க கூட்டு வந்திருக்கேன், என் பொண்ணை கூட்டு வந்திருக்கேன். என்னோட தலைமுறைகளை வச்சு நான் அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பா நான் கூட்டு போவேன். அடுத்த தலைமுறைகளுக்கான வெற்றி, நாம் தமிழருக்கான வெற்றியை நான் விதைய நான் போட்டிருக்கேன். கண்டிப்பா வெற்றி பெறும் நாம் தமிழர் கட்சி. அதே மாதிரி மற்ற எந்த கட்சியிலையும் தமிழுக்காக போராடிய தமிழ் தேசிய தலைவர்கள், இந்த தமிழுக்காக உயிர் விட்ட யாரையோட புகத்தையும் மற்ற கட்சியினர்கள் மக்களுக்கு வெளிப்படுத்தல. ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த புகைப்படங்கள்லாம் வெளிப்படுத்துது. என்னோட மகனுக்கு ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன். இப்ப கூட நான் புகைப்படம்லாம் அந்த படத்துக்கு முன்னாடி புகைப்படம்லாம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் ஆர்வமா அந்த புகைப்படத்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வருது. என் பையன் கேக்குறான். ஆமா, என் பையன் கேக்குறான், என்னப்பா இதே கேள்விதான். தேவரையா பாத்திருக்கேன், காமராஜரையா பாத்திருக்கேன், இவங்களாம் யாருப்பா? இப்போ இந்த தொப்பி போட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் யாருப்பா அப்படின்னு என் பையன் கேக்குறான். இவங்க தான்டா இலங்கை தமிழர்களுக்காக உயிர் விட்ட நம் சொந்தங்கள்ரா. அடுத்த தலைமுறை நீ கொண்டு போகணும்டான்னு அவனுக்கு நான் விரிவாக்கம் கொடுத்துருக்கேன். நான் என் பையனுக்கு போட்ட இந்த விதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவான், எல்லாருக்கும் தெரியப்படுத்துவான், நானும் நிற்பேன். நன்றி.